ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ. என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீனா விஷ பாட்டில் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ரவீனா. இந்த ரவீனாவை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. எப்போ எதை பண்ணுவாங்க, யார் கால வாருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணி அப்படி வந்துட்டு உருகி உருகி லவ் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சாங்க. ஆண்டி வந்து போனதுக்கப்புறமா கொஞ்சம் கம்மியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து ரிட்டன் கொடுக்கும்போது பயங்கரமான சேஞ்சு. மணியை வந்துட்டு நெக்ஸ்ட் கிட்ட குறை சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதனாலே மணிக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தது. நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்போம். மணிக்கு இது செட்டே ஆகாது அப்படின்ட்டு. அந்த ரவீனா வந்துட்டு நேற்று வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஷோ முடிகிற அதாவது அந்த வீட்டுக்கு புதுசாரி என்ட்ரி கொடுத்த 13 பேர் வெளியே போகிறாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு ஒரு பகிரங்கமான மன்னிப்பை வந்து கேட்டாங்க. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த ஏவியெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லோரும் அப்படி அழுகும்போது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய வார்த்தையால் நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்கேன். அது ஏவியை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்போ நம்ம இருக்கிற மாதிரியே வந்துட்டு வெளியில் கண்டிப்பாக தொடர முடியாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை சாதித்து காமிக்கணும். இதுக்கு முன்னாடி சீசனில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. நம்ம எல்லோரும் இதே மாதிரி நட்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. உண்மையிலே இது வந்துட்டு ஒரு சூப்பரான தருணம் தான். ஏன்னா எல்லாருமே வேறு வேறு ஆட்கள், வேறு வேறு தொழில், அதுக்கப்புறம் வேறு வேறு இடத்துலேருந்து வந்தாங்க. பட் இங்கே வந்துட்டு இத்தனை பேரும் வந்துட்டு ஒன்றா சண்டை போட்டாலும் சரி, ஜாலியாக இருந்தாலும் சரி, கோவமோ வன்மமோ ஏதோ ஒரு வகையில் அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு இங்கே பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. எனக்குமே அந்த ஃபேர்வெல் டைம் மாதிரி இருந்தது. அவங்க வெளியே போகும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. போனதுக்கப்புறமா நம்ம மாயாவோட மூஞ்சிலாம் செத்து போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே. இந்த புல்லிகாங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தப்போ தனியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம கண்டிப்பாக தனியாக தான் ஆட்டம் போடணும் போல இருக்கேன்ற மாதிரிலாம் இருந்தது. பட் இருந்தாலும் அர்ச்சனை விட மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அந்த மனசு அந்த பொண்ணுக்கு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.